ஆரியன் நல்லா இருக்கு. இப்பெல்லாம் பாத்துக்கோங்க, நல்லா இருக்கு. என்ன படம்? சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான். படம் அடுத்த என்ன ஒரு விருது இருந்துகிட்டே இருக்கு. கடைசியில் ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது இது ரிவீல் பண்ணாங்க படம். நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தை? என்ன பண்ணுவோம்? நான் ராட்சசன் மாதிரி இருக்குன்னு வந்தேன். இதுவும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நிறைய கிரைம் த்ரில்லர் படம் வந்து இந்த படம் என்ன டிஃப்ரெண்டா இருக்கு? இந்த படம் என்ன டிஃப்ரெண்டா அது சொல்ல முடியாது. ரிவீல் ஆயிடுது ஸ்டார்டிங்ல இல்ல டிஃப்ரெண்டா இருக்கான்னு. டிஃப்ரெண்டா இருக்கு. நார்மலா நம்ம பாக்குறது செல்வராகவன் விஷயம் காம்போ எப்படி? அந்த காம்போ நல்லா இருக்கு. அவங்க 2 பேரும் நேரா மீட் பண்ற மாதிரி சீக்கிரம் இல்லை. ஆனா அந்த காம்போ நல்லா இருக்கு. ஆனா செல்வராகவன் சாரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அவரோட கேரக்டர் நல்லா உதவி வச்சிருக்காங்க. படத்துல என்னதான் சொல்ல வராங்க அது ரிவீல் பண்ண முடியாது. சரி ஓகே. படத்தை சாங்ஸ் எனக்கு மியூசிக் அந்த அளவுக்கு ஜிப்ரான் சார் தான் பண்ணியிருக்காரு. மியூசிக் அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகல. படத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் எனக்கு எதுவும் தெரியல. படம் ஃபுல்லாக பாசிட்டிவாக பார்க்கணும். நெகட்டிவ் ஃபேமிலியோட படம் பார்க்கலாமா? குழந்தைங்கள இருந்து எல்லாருமே பார்க்கணும். எல்லாரும் நல்லா இருக்கும். நல்லா இருந்ததுதான் சொல்லணும். இந்த படம், இந்த படத்தை யோசிச்ச டைரக்டருக்கே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்துல விஷ்ணு விஷால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவரு சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. செல்வராகவனன் தான் இந்த படத்தோட சைக்கோபேக் ரொம்ப அல்டிமேட்டா பண்ணியிருக்கிறாரு சொல்லணும். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த கதையை யோசிச்சது என்னன்னா, இவ்வளவு நாள் சைக்கோ த்ரில்லர் படம்லாம் நம்ம பார்த்தோன்னா ரத்தம் ஒரே வரைக்குமா கத்தி கித்தி அப்படி இப்படின்னு என்னென்னவோ போட்டு சாவடிப்பாங்க. ஆனா இந்த படத்துல விக்டிமே செத்துடுறான் ஃபர்ஸ்ட். அடுத்த 5 நாள்ல நான் கொலை பண்ண போறேன், நானே செத்துடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான கதையை எடுத்து நவுத்திட்டு போனது ரொம்ப அழகா இருந்தது. ஸ்டோரி வந்து ரொம்ப அழகா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா நம்ம நிறைய படம் பாக்குறதுனால கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு யூகிக்க முடிஞ்சிடுச்சு. இதுதான் இருக்கும் இதுதான் இருக்கும்னு. சங்கரோட டச் இந்த டைரக்டர் சங்கரோட எல்லா படத்தோட கொஞ்சம் கொஞ்சம் டச் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா ஆரியன் வந்து இந்த மாதிரி படங்கள் வரவேற்கத்தக்க வேண்டிய படம். சீட்டு முனையில உட்கார வச்சு பார்க்க வேண்டிய படமா பாருப்பாங்க. அதையும் சொல்லிட்டேன்னா நீங்க படம் பார்க்கறதே வேஸ்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த படத்தோட மெசேஜ் இருக்கு கடைசியில. அதுதான் வந்து இந்த படத்தோட நாட்டா இருக்கு. அதை நான் அழுத்து விடக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். என்னால கேக்குறீங்க, இப்போ வந்து நாட்டுக்காக கஷ்டப்பட்டவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஒண்ணு கை கால இழந்த மிலிட்ரி மேனு எங்கன்னா டெலிபோன் பூத்துல வேலை செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறான். ஏன்னா சோசியல் மெசேஜ் சொல்றோம் எப்படி சாவடிக்கிறாங்க. ஏன்னா இந்த வேற்று பாலினத்துல நல்ல டேலண்டா இருக்கவங்களாம் நீ வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லி புறக்கணிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி சமுதாயத்தால புறக்கணிக்கப்படுறவங்கள இது பண்றதுதான் அந்த தூக்கி விடுறது. விஷ்ணு விஷாலுக்கு ஒரு நல்ல படம். ஏற்கனவே அவங்க தம்பியை வச்சு ஒரு படம் பண்ணி ஹிட் பண்ணாரு. இந்த படமா அவருக்கு ஆவரேஜான மூவி. நல்லாவே அவர் வருஷத்துல அல்லுவார்னு நினைக்கிறேன். மியூசிக்காகவே இந்த படம் பார்க்கலாம். ஜிப்ரானோட மியூசிக் அல்டிமேட்டா இருக்கு. இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு த்ரில்லர் படம் தான். ராட்சசனோட கம்பேர் பண்ணா பாருங்க, கண்டிப்பா இந்த படம் நல்ல படமா இருக்கும். ராட்சசனோட கம்பேர் பண்ணா கண்டிப்பா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் ஆவாங்க. ஸ்கிரீன் பிளே விதத்துல, ஸ்டோரி கொண்டு போன விதத்துல ஒரு யூனிக்கா டிஃப்ரெண்டான ஒரு அட்டம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு பாக்குறப்போ படம் நல்லா தான் இருக்கு. ஓகே தான். ஆக்டிங் நல்லா இருந்தது. விஷ்ணு விஷால் செல்வராகவனோட ஆக்டிங் நல்லா இருந்தது. படத்துக்கு என்ன தேவையான செல்வராகவன் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி அவரோட ஆக்டிங் கொஞ்சம் இன்னுமே நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி அந்த படத்துக்கு என்ன தேவை அது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்டா போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இந்த லவ் பொசிஷன், இந்த பிளாஷ்பேக்லாம் காட்டினது தவிர்த்திருக்கலாமோன்னு தோணுச்சு. அதை இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போன மாதிரி நல்லா இருந்துருக்கும். யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் தான். லாஜிக்கெல்லாம் பார்க்காம பார்த்தா ஒர்க் அவுட் ஆகும். லாஜிக்கலா ரொம்ப போட்டு மூலையெல்லாம் குழப்பி வச்சா அதுக்கு நிறைய கேள்விகள் வரும். அதை தவிர்த்துட்டு படமா பாக்குறப்போ ஓகே தான், கனெக்ட் பண்ணிக்கலாம். மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் பெரிய பிளஸ் இந்த படத்துல. கிப்ரான் வந்து பயங்கரமா வளர்ச்சிருக்காருன்னு சொல்லணும். பாடல்களை தாண்டி பின்னணி இசை ரொம்பவே படத்துக்கு வலு சேர்த்துருக்குன்னு சொல்லணும். மியூசிக் தான் எனக்கு கேட்டீங்கன்னா முதல் ஹீரோ இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் அப்படிதான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்கும்ன்ற ஒரு சின்ன ஒரு யோசனை வரும். பட் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிள் தான். பட் ஓகே, நல்லா தான் இருக்கு. முடிச்ச விதம் ஓகே தான். ஆடியன்ஸ்க்கு மெசேஜ்ன்றது வந்து இந்த நிறைய பேருக்கு வந்து நீங்க நிறைய ரோல் பண்றாங்க நிறைய பேர். பட் அவங்களுக்கான கிரெடிட் அவங்க நிறைய கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கான கிரெடிட்டை கொடுங்கன்றது தான். அதை சொன்ன விதம் ஓகே தான். பட் அதுக்கான இவங்க இந்த படத்துல கொண்டு வந்த அந்த கான்செப்டை வேற விதமா ட்ரை பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. நான் உண்மையிலே ராட்சசன் அளவு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து வந்தேன் விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன். ஆனா படம் வந்து ஒரு தடவை பாக்குற மாதிரி போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, மிகப்பெரிய சமுதாய கருத்தை வந்து ஒரு கிரைம்ல சொல்ல விரும்பி இருக்காப்ல. என்ன பொறுத்தவரை அந்த 5 கொலைகள் நடக்குது. அந்த 5 கொலையாளியை நம்ம கொல்ல வரும்போது நம்மளுக்கு எந்த வித பதட்டமும் இல்லாதது அந்த ஸ்கிரீன் பிளேயோட தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து ஒரு டீசெண்டா ஒரு ஒன் டைம் வாட்ச் போச்சு. அந்த 5 பேர்
வந்து யாரு அப்படிங்கறத வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டாங்க. அந்த 5 பேர் யாரு, இவங்களை கொல்ல போறான் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு பதட்டம் மட்டும் உருவாக்கி இருந்தாங்கன்னா பயங்கரமா போயிருக்கும். இந்த படத்தை பொறுத்தவரை இந்த படம் மட்டும் பிக் பாஸ் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து 18 கண்டஸ்டன்ட் செம்ம கண்டஸ்டன்ட் பிக் பாஸ்ல கிடைச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தை ஒரு வார்த்தை பார்க்கணும். இப்ப கூட பிக் பாஸ் செலக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களே வந்து சாணியை செருப்புல முக்கி அவங்களே அடிச்சுப்பாங்க. தப்பா நம்ம சூஸ் பண்ணிட்டோம் மாட்டாங்க. ஏன்னா இந்த 18 பேரும் எது மூலியமா ஃபேமஸ் ஆனாங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லா குழந்தைகளும் பாக்குற அளவுக்கு உள்ள பிக் பாஸ் நடக்குதான்னு கேட்டா இல்ல. ஆனா இந்த 5 பேர் இருக்காங்கல்ல, செல்வராகவன் செலக்ட் பண்ண அந்த 5 பேர் அது மாதிரி ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு 20 பேரை பண்ணுனாங்கன்னா நான் சொல்றேன் உலகத்திலேயே விஜய் டிவியே திரும்பி பார்க்க வந்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படி ஒரு ஷோ கொடுத்துருக்கோம். ஈவன் வந்து சிஎம்ல இருந்து எல்லாருமே இந்த ஷோவை உட்காந்து பாக்குற அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து ஒரு அருமையான விதையை வந்து விதைக்க முடியும். ஆனா இந்த மாதிரி 18 பேரை போட்டு கலிசைட் ஆக்கி விட்டாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கான படம் தான் இந்த படம். கண்டிப்பா சொல்றேன் இந்த வீடியோ வந்து ரீச் ஆச்சுன்னா ஒரு தடவை திரும்பி பார்ப்பாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு அட்லீஸ்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டாவது இந்த மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் உள்ள வருவாங்கன்னு நான் நம்புறேன். ஒரு மைல்டு ஸ்பாயிலர் தான் சொல்லிடலாமா? ஓகே, அந்த ஆரியன்ங்கிற மேட்டர் வந்து ஒரு சரியான மேட்டர் இருக்குது. சோ அதுதான் வந்து படத்துல வந்து ஒரு சின்ன எதை சொல்ற ஒரு குழு கொடுக்குற விஷயம் அதுதான். சோ அதனால வந்து இந்த ஆரியனுக்கும் படத்துக்கும் பயங்கரமான சம்பந்தம் இருக்குது. உண்மையிலே செம்மையா இருக்காப்ல. வேற விஷயம் நீங்க பாக்கலாம். ஏன்னா ஃபுல்லா வந்து மீசெல்லாம் எடுத்த உடனே ஆளே வேற மாதிரி இருக்காப்ல. இதுலதான் ஒரிஜினலா வந்து இந்த போலீஸ் கெட்டப்ல வராங்க. தேவையில்லாத டூயட்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல, பக்காவா பண்ணிருக்காங்க. ரொம்ப குவாலிட்டி. மியூசிக்லாம் பாத்தீங்கன்னா வெறிக்க விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் செம்ம தெரியுங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா எங்கேயோ மிஸ் ஆச்சுன்னு சொல்றோம்ல, அது கண்டிப்பா இந்த படத்துல மிஸ் ஆயிடுச்சு. ஆரியன் படம் பார்த்துட்டு வரேன். ஸோ எல்லாத்தையும் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு நல்ல மெசேஜை வந்து த்ரில்லர் ஜானர்ல கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா அந்த சஸ்பென்ஸ் வந்து நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்க முடியல. சீரியல் கில்லர் படம்னு சொல்றாங்க. பட் இப்போ சீரியல் கில்லர் படம்னா வில்லனை பார்த்து பயம் வரணும், விக்டிம்ஸை பார்த்து அவங்க எப்படியாச்சும் தப்பிச்சிடணுங்கிற இது வரும். ராட்சசன்ல பாத்தீங்கன்னா அந்த சஞ்சனா அந்த சங்கீதா வந்துட்டு ப்ரீ கிளைமேக்ஸ்ல காப்பாத்தும் போது அப்பெல்லாம் நமக்கு ஹார்ட் வெளியே வந்துடுற அளவுக்கு இருக்கும். இந்த படத்துல அந்த மாதிரி எலிவேஷன்ஸ் எதுவும் இல்லைங்கிற மாதிரி. விஷ்ணு விஷால்லாம் வேற லெவலு. அவர் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அவர் வந்து டைரக்டரோட ஆக்டர் மாதிரி நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்துட்டு அவரே சொல்லுவாரு, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாரா இல்ல, நான் வந்து உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு அவரே தான் அவருக்கு, நான் இந்த மாதிரி ஸ்டாரா இல்ல, நான் வந்து கதைக்கு என்ன தேவையோ டிஃபரெண்ட் ஜானர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். ஸோ அப்படி பண்ற ஒரு ஆக்டர். அதனால இதுல அவர் ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுத்துருக்காரு. செல்வராகவன் சார்லாம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவருக்கு கொடுத்த ரோலை வந்துட்டு பக்காவா பண்ணிருக்க. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்கு. பட் என்னன்னா இந்த கட்டையெல்லாம் விழுகுது. அவருக்கு கொடுத்த எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. பட் என்னன்னா அந்த த்ரில்லு தான். இப்போ ராட்சசன் ஹேங் ஓவர்ல வந்திருக்கோம். கொஞ்சம் அந்த சஸ்பென்ஸ் இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும்.